ஒருத்தன் 10th ஸ்டாண்டர்ட் வரும்போது தான் ஃபர்ஸ்ட் டைமா நிறைய பேரோட கம்ப்ளீட் பண்ற மாதிரியான ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போறான். அவன் முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, ஒரு விஷயத்தை எப்படி கத்துக்கணும், செல்ஃபா எப்படி கத்துக்கணும், செல்ஃப் எஃபிஷியன்ட்டா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதுதான். பிகாஸ் அவன் இப்பவே எப்படி தன்னைத்தானே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாதான் இன் ஃபியூச்சர் அவன் எழுத போற முக்கியமான அவனோட 12th போர்டு எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் லைக் நீட், ஜெய், சிவிடி இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது அவனுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல நீங்க 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தீங்கன்னாக்கா எப்படி செல்ஃப் எஃபிஷியன்ட்டா நீங்களே உங்களை ஒரு போர்டு எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், இது எல்லாத்தையும் தாண்டி விஷயத்தை எப்படி ஃபர்ஸ்ட் நம்ம கத்துக்கணும் அப்படின்றத நான் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். அண்ட் இது உங்க போர்டு எக்ஸாம்ஸ்க்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் உங்களை நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கும் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஐ டோன்ட் மீன் தட் உங்களுக்கு வந்து கைடன்ஸே தேவையில்ல, மென்டார்ஷிப்பே தேவையில்ல, எல்லாத்தையும் நம்மளே பண்ணணும் அப்படின்றது கிடையாது. எல்லாத்தையும் செல்ஃபா எப்படி கத்துக்கலாம்னு உங்களுக்கு தெரியும் போது உங்களுக்கு இன்னும் நிறைய கிளாரிட்டி கிடைக்கும். எந்த இடத்துல தப்பு பண்றீங்கன்றத உங்களாலே ரியலைஸ் பண்ண முடியும். இன்னும் எப்படி பெட்டரா பண்ணலாம்னு உங்களாலே யோசிக்கவும் முடியும். ஓகேவா? அதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ உங்க 10th போர்டு எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணுன்றது மட்டும் கிடையாது. என்ன போர்டு எக்ஸாம், என்ன ஸ்கில் நீங்க கத்துக்கிட்டாலும் நான் சொல்ல போற இந்த 4 ஸ்டெப்பை நீங்க ஃபாலோ பண்ணும்போது அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னாக்கா, என்னென்ன பேசிக்கான கான்செப்ட்ஸ் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்போ 10th ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்கு 5 சப்ஜெக்ட் இருக்குனாக்கா, அந்த 5 சப்ஜெக்ட்லயும் என்னென்ன ஒரு சப்ஜெக்ட்ல எத்தனை சாப்டர்ஸ் இருக்கு, ஒரு சாப்டர்ல எதை பத்தி பேசுறாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த இந்த கான்செப்ட்ஸை நீங்க ஃபர்ஸ்ட் படிச்சு புரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்க ஸ்கூலுக்கு போகும்போது உங்க டீச்சர்ஸ் நடத்துவாங்க. அண்ட் தென் இதை தாண்டி நீங்க செல்ஃபா கத்துக்க முடியும். எப்படின்னாக்கா, ஒரு டெக்ஸ்ட் படிச்சாலே உங்களுக்கு புரியும் அப்படின்னாக்கா, யூ கேன் யூஸ் கூகுள், ஏஐட்ட நீங்க கேட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். லைக் ChatGPT, Claude போயிட்டு உங்களுக்கு புக்ல இருக்க டாபிக் கொடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னா நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸோ அதை நீங்க படிச்சு புரிஞ்சுக்கலாம். யூடியூப்ல பல லெக்சர்ஸ் அவைலபிளா இருக்கு. அது நீங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கும்போது தமிழ், இங்கிலீஷ், உங்களுக்கு ஹிந்தி தெரியும்னா இன்னும் சூப்பர். ஸோ அந்த மாதிரி பல லாங்குவேஜஸ்ல பல டீச்சர்ஸ் வந்து யூடியூப்லயே ஃப்ரீயா சொல்லி தராங்க. ஸோ அந்த லெக்சர்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணி என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் படிச்சு புரிஞ்சுக்கணும். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னாக்கா, ப்ராக்டிஸ். நீங்க ஒன்ஸ் ஒரு கான்செப்ட் படிச்சிட்டீங்க அப்படின்னாக்கா அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். மேத்ஸ்ல ஒரு ஃபார்முலா, சயின்ஸ்ல ஒரு கான்செப்ட் படிக்கிறீங்கன்னாக்கா அதை அப்ளை பண்ற மாதிரியான கொஸ்டின்ஸை புக் பேக்லயே இருக்கும், ஆர் எல்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நீங்க போர்டு எக்ஸாம்ஸ் நடத்திருப்பாங்கல்ல, ஸோ அந்த போர்டு எக்ஸாம்ஸ் கொஸ்டின் பேப்பர்லாம் வாங்கி நீங்க வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து அதுல இருக்க கொஸ்டின்ஸ்லாம் வந்து நீங்க சால்வ் பண்ணி பார்க்க முடியும். இன்கேஸ் நீங்க சிபிஎஸ்சி ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னாக்கா இந்த வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா, இந்த வெப்சைட் ஆர் ஆப்பாவும் அவைலபிளா இருக்கு. ஸோ இதுல கடைசி ஒரு 6-7 இயர்ஸ்க்கான கொஸ்டின் பேப்பர்ஸ் வித் சொல்யூஷனோட மார்க்கிங் ஸ்கீமோட அவைலபிளா இருக்கு. வேணா செக் பண்ணி பாருங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா கைட்ஸ், நீங்க மற்ற ஏதாச்சும் பப்ளிகேஷன்ஸோட கைட்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா அதுல இருக்க எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். கொஸ்டின்ஸ்லாம் வச்சு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். அது நீங்க ஒன்ஸ் கான்செப்ட் படிச்சு ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் யூ ஹேவ் டு டெஸ்ட் யுவர் செல்ஃப். பிகாஸ் நீங்க உங்களை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் நீங்க எதுல ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, எதுல வீக்கா இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அந்த டெஸ்ட் அப்படின்னும் போது நானே எப்படி ப்ரோ கொஸ்டின் பேப்பர்லாம் எடுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க டெஸ்ட்னாக்கா ஒரு கொஸ்டின் பேப்பர் வச்சுதான் எழுதணும் அவசியம் எல்லாம் கிடையவே கிடையாது. இருக்கிறதுலே ஹையஸ்ட் மார்க் என்னன்றதை பார்த்துக்கோங்க. நீங்க 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது மேக்ஸிமம் 5 மார்க்ஸ் தான் எழுதுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 4-5 5 மார்க் கொஸ்டின் நீங்களே ஹேண்ட் பிக் பண்ணி டெஸ்ட் எழுதலாம், எல்லா கான்செப்டும் கவர் ஆகிற மாதிரி. ஸோ அப்படி நீங்க டெஸ்ட் எழுதும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடல எந்த இடத்துல உங்களுக்கு தெரியுது, என்ன கான்செப்ட்ஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்றது தெரியும் போது வீக்கான கான்செப்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஃபைனல் ஸ்டெப் என்ன அப்படின்னாக்கா, ரிவிஷன். பிகாஸ் நீங்க என்னதான் படிச்சு டெஸ்ட் எழுதி ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாலும் ரெகுலரா ரிவிஷன் பண்ணும்போது தான் அது உங்களுக்கு ரொம்ப நாள் மறக்காம இருக்கும். அண்ட் ரிவிஷன் பண்றதுக்கு ஒரு பயங்கரமான டெக்னிக் என்ன அப்படின்னாக்கா, நீங்க ஒரு கான்செப்ட் படிக்கிறீங்கன்னாக்கா அதை படிச்சு முடிச்ச வித்தின் ஃபர்ஸ்ட் 24 ஹவர்ஸ்க்குள்ள ஒரு டைம் ரிவிஷன் பண்ணுங்க. அண்ட் தென் ஒரு 1 வீக் கழிச்சு சும்மா ஒரு கிளான்ஸ் எடுத்து கோ த்ரூ பண்ணுங்க. அண்ட் 1 வீக் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 1 மந்த் கழிச்சு பாருங்க. இந்த மாதிரி நீங்க டைம் பீரியட் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு டைம் அப்படியே ரிவிஷன் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு நீங்க 3rd or 4th டைம் அந்த கான்செப்டை ரிவிஷன் பண்ணும்போது அது உங்களுக்கு கண்டிப்பா அதுக்கடுத்து மறக்கவே மறக்காது. இதை கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. அந்த நான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். அண்ட் கைஸ், 10th ஸ்டாண்டர்ட்ல உங்களோட மார்க்ஸ் எல்லாத்தையும் தாண்டி இந்த ப்ராசஸ் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப 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 முக்கியம். செல்ஃப் லேர்னிங் ப்ராசஸ் அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பா கடுப்பா தான் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் வரலன்னா கூட என்னடா இது மூடி வச்சு போலாம் அப்படின்ற மாதிரி தோணதான் செய்யும். இந்த மாதிரி கண்டிப்பா தோணும். அது எல்லாத்தையும் தாண்டி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த ப்ராசஸ்க்கு அடாப்ட் ஆகும் போதுதான் உங்களால இந்த ப்ராசஸை 10th தான் கத்துக்க முடியும்.
பிகாஸ் ஹையர் கிளாஸ் போகும்போது 11th 12 எல்லாம் போகும்போது உங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாம் உங்களோட 12th போர்ட்ஸ்க்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ணும்போது கண்டிப்பா உங்க ஃபோக்கஸ் ஃபுல்லா அந்த மார்க்ஸ் வாங்குறது தான் இருக்கும். அந்த இடத்துல மார்க்ஸ் வந்து முக்கியமான ரோல் பிளே பண்ணும். ஸோ அந்த இடத்துல நீங்க பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணணும், நிறைய மார்க் வாங்கணும் அப்படின்னாக்கா இந்த ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் தென் உங்க ஸ்கூல் எல்லாத்தையும் தாண்டி நீங்க ஒன்ஸ் ஒரு காலேஜ்குள்ள என்டர் ஆகும்போது நம்ம ஸ்கூல் மாதிரி மிட் டெர்ம், ஹாஃப்லி, குவார்டர்லி, பீரியாடிக் டெஸ்ட் இந்த மாதிரி ஒரு பெரிய எக்ஸாம் எழுதுறதுக்கு மல்டிபிள் எக்ஸாம்ஸ் வச்சு டெஸ்ட் பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. நம்மளே தான் நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ இந்த செல்ஃப் லேர்னிங் ப்ராசஸ் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். ஸோ அதை நீங்க 10th ஸ்டாண்டர்ட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப பெரிய ப்ரெஷரோ ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸோ அப்படிலாம் கிடையாது. ஸோ இப்பவே நீங்க கத்துக்கும் போதே ட்ரையல் அண்ட் எரர் தான், நீங்க கத்துக்குவீங்க, நிறைய தப்பு பண்ணுவீங்க. அந்த எங்க தப்பு பண்றீங்கன்றதை பார்த்து நெக்ஸ்ட் டைம் அதை பண்ணாம அதை தப்பை ரெக்டிஃபை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அதுக்கான டைம் டியூரேஷன் உங்களுக்கு இருக்கு. ஸோ உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு விஷயம் கத்துக்கிறதுல முடிஞ்ச அளவுக்கு செல்ஃப் எஃபிஷியன்டா ஆகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் தென் உங்களோட 10th போர்டு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல என்ன டவுட்ஸ், எப்படி பண்ணலாம், ஏது பண்ணலாம், என்ன ஐடியா வேணாலும், என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல கேட்கலாம். ஐ வில் ஹெல்ப் யூ. நெக்ஸ்ட் நல்ல வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.